நண்பர்களே ஒரு சின்ன சம்பவம் ஆகி போச்சு. நண்பனை வந்து ஒருத்தன் கமெண்ட்ல வந்து கழுவி ஊத்திட்டேன். நானும் பாக்குறேன்டா நீ எப்பதான் 10K ஸ்டெப் முடிப்பேன்னு கலாச்சிட்டாங்க. அவன் வேற யாரும் இல்ல சிம்ரன், காலேஜ் ஃப்ரெண்ட். இன்னைக்கு போறோம், தெருவா நடக்கிறோம், 10K ஸ்டெப்ஸ் வந்து கவர் பண்றோம்ங்கிற ஒரு மோட்டிவேஷன்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் ஜிம்ல போய் பேக் மசில்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டு வந்தேன். ரொம்ப ஜிம்ல வீடியோ எடுக்க முடியலங்க, எல்லாரும் குறுகுறுன்னு பாத்துக்கிட்டாங்க. அதனால கட் பண்ணிட்டு டேரக்டா வீட்டுக்கு வந்துருவேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் 2 கொய்யா பழமும் ஒரு 3 முட்டையும் ஒரு பாலையும் குடிச்சிட்டு பாம்பாட்ட காலேஜ் போயிட்டேங்க. காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் மேகத்தை பார்த்தா திடீர்னு மழை வர மாதிரியே இருந்துச்சு. இன்னைக்கு அஷ்டமி, நாளைக்கு நவமி, நாளை கழிச்சு பாத்துக்கலாமா? ஐயோ நம்ம வேற இந்த கமெண்ட் போட்ட சேக்கு பயில்ட்டு வேற சவால் விட்டுட்டோமே நினைச்சுக்கிட்டே நிக்கும் போது அப்படியே பெரிய மழையா வேற வர ஆரம்பிச்சிருச்சு. சரி வெயிட் பண்ணி மழை நின்னதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போயாச்சு. அப்புறம் என்ன நடக்க கிளம்பிட்டீங்க. இந்த தடவை போய் கிரவுண்ட்ல நடக்க போறது இல்லைங்க. ஏன்னா வாட்ச்மேன் அவர் வந்து பாத்துக்கிட்டேன்னா 7 மணிக்கு விசில் அடிச்சு நம்ம கன்சிஸ்டன்சி வந்து கெடுக்கிறாரு. அதனால அழகப்பா யூனிவர்சிட்டில இருந்து ஆரம்பிச்சு ராம்நகர் வரையும் அப் அண்ட் டவுன் நடந்தலான்ட்டு ஒரு முடிவு எடுத்துட்டீங்க. இங்க இருந்து ராம்நகர் போறதுக்கு வந்து 3 கிலோமீட்டர், அப் அண்ட் டவுன் பாத்துக்கிட்டீங்கன்னா 6 கிலோமீட்டர். இது 10,000 ஸ்டெப்ஸ் வந்து கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படியே பேசிட்டேவும் ராம்நகர் கிட்ட வந்தாச்சுங்க. நம்மளோட வண்டி வேற அழகப்பா மியூசியம் கிட்ட நிக்குது. அதனால கண்டிப்பா நம்ம திரும்பி நடந்து போய் தான் ஆகணும் இங்க இருந்து. சரி போறதுதான் போறோம், 2 பாலை குடிச்சிட்டு போலான்ட்டு சக்கரை கம்மியா 2 பாலை சொல்லியாச்சுங்க. குடிச்சு முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்து நடக்க ஆரம்பிச்சாச்சு. வெறித்தனமா நடந்துட்டு அப்படியே நம்ம மியூசியம்க்கு வந்துட்டு நம்ம எவ்வளவு ஸ்டெப்ஸ் நடந்துருக்கோம்னு பார்ப்போம். சேக்கு 10,000 11,000 ஸ்டெப்பு நடந்திருக்குண்டா. சேக்கு என்ன சொன்ன, 10,000 ஸ்டெப்பு எப்போ நடப்பேன் கேட்டியா? 10,000 11,000 ஸ்டெப்பு நடந்திருக்கேன்டா. நடந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுட்டு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன்.